Hi, hello friends. Welcome to Lone Wolf. இன்னைக்கு again it's an interesting story with interesting twists and turns. என்னன்னா ஒரு பர்சனுடைய வைஃப் மர்டர் செய்யப்படுறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு பர்சனுடைய ஹஸ்பண்ட் மர்டர் செய்யப்படுறாரு. ஸோ ஆக்சுவல் மர்டரர் யார்? ஒரு பர்சன் இந்த ரெண்டு பேரையும் கொலை பண்ணிட்டாங்களா, இல்லை அவங்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸு அவங்களுடைய பார்ட்னரை கொலை பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் பிகின். ஒரு பர்சன் செம்ம ரேஷாக காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு ஒரு ஈவினிங் ஒரு 7:30 8 o'clock இந்த டைமில் பயங்கர ரேஷாக கார் ஓட்டிகிட்டு பென்ஸ் கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. பின்னாடியே போலீஸ் சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய போலீஸ் ஜீப்பில் ஒரு 2 போலீஸ் ஜீப்புங்க பின்னாடி அவரை சேஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. இந்த பர்சன் பயங்கர ரேஷாக ஓட்டிகிட்டு போகிறாரு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு மீடியனில் இடித்து கார் டாப்புலாகி கீழே விழுந்துருது. அந்த கார்லேருந்து அவர் இறங்கி ஓடுறாரு. பின்னாடி வந்த போலீஸ் அவங்களும் வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்கி ஓடுறாங்க. இவரை சேஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. எங்கெல்லாமோ தேடுறாங்க. இவர் சடனாக ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் போய்ட்டு காணாமல் போய்ட்றாரு. அதுக்கப்புறமா போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் வருது, இந்த மாதிரி இந்த ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் அவர் கடைசியாக இருந்தார், அங்கே போய் தேடுங்க அப்படின்னு. ஸோ போலீஸ் மறுபடியும் அங்கே இருக்கிற ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே இருக்கிற 2-3 அப்பார்ட்மெண்ட்டில் செக் பண்ணுறாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்குள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தா செக்யூரிட்டியே இல்லை. அப்புறமா தான் செக்யூரிட்டி வராரு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், இல்லை எனக்கு வயிறு கொஞ்சம் சரியில்லை, அதுதான் பாத்ரூம் போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே போலீஸ் அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு சஸ்பெக்டை தேடி இந்த பக்கம் ஓடி வந்தோம், நீ இல்லாத டைமில் அவர் உள்ளே போயிருந்தா என்ன இப்படி இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்குது அப்படின்னு. இல்லை, அப்படி இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, உள்ளேயே அவருடைய செக்யூரிட்டி கேபின்லேயே ஒரு நாய் இருக்குது, நான் இல்லாதப்போ தெரியாதவங்க யாராச்சும் வந்தாங்கன்னா இந்த நாய் சும்மா இருக்காது, அது போயிட்டு கண்டிப்பாக அவங்கள பிடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அட்டென்டிவாக இரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் 2 பேரும் அங்கேருந்து அவங்களுடைய ஜீப் எடுத்துகிட்டு மூவ் பண்ணுறாங்க. சடனாக குறுக்க ஒரு லேடி வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணுறாங்க. நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த டைமில். ஐ நீட் யுவர் ஹெல்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த போலீஸ் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு அந்த லேடியோட போகிறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் 3rd ஃப்ளோர். 3rd ஃப்ளோர் போயிட்டு கதவை திறந்து பார்த்தா போலீஸ் தேடிட்டு வந்த அந்த சஸ்பெக்ட் உள்ளே நின்றுக்கிட்டுருக்காரு. கீழே ஃப்ளோரில் ஒருத்தர் இறந்து கிடக்கிறாரு, தலையில் ரத்தம். அங்கே வந்து போலீஸ் அந்த சஸ்பெக்டை கையோடு அரெஸ்ட் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இவர் என்னமோ சொல்ல ட்ரை பண்ணுறாரு, நான் கொலை பண்ணலன்னு. பட் போலீஸ் அதை கேட்காம அங்கேருந்து அவரை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ மார்னிங் ஒரு 5:30 6 o'clock அந்த மாதிரி டைம் ஆகுது. சீனியர் ஆஃபீஸருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவர் இமீடியட்டாக அந்த ஸ்பாட்டுக்கு வராரு. நேற்று நைட் ஆரம்பித்த மழை நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே இருக்குது. காலையில் அவர் வரும்போது மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போய்ட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் சிசிடிவி கேமரா இருக்கான்னு அவர் பார்க்குறாரு. அவருடைய ஃபைண்டிங்ஸ் சிசிடிவி கேமரா அங்கே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு. போய் பார்த்தா அந்த டெட் பாடி அங்கே இருக்குது, இறந்து கிடக்கிறாரு ஒருத்தர். அவருடைய நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவருடைய நேம் ஷேகர். ஹீ இஸ் அ லாயர் பை ப்ரொஃபஷன். காஸ் ஆஃப் டெத் என்ன அப்படின்னு இவர் கேட்குறாரு. காஸ் ஆஃப் டெத் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே ஒரு சின்ன டீபாய் மாதிரி ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளுடைய டாப் வந்து இட்ஸ் மேட் ஆஃப் கிளாஸ். அந்த கிளாஸ் ஃபுல்லாக உடஞ்சி கிடக்குது, கிளாஸ் பீசஸ் தரையில். ஸோ அந்த இவருடைய தலையை அந்த கிளாஸ் பீஸ் அந்த டேபிளில் அடிச்சிருக்கலாம். அதனால் தலையில் ஹெட் இன்ஜுரி ஆகிருக்கும், அந்த கிளாஸும் உடஞ்சிருக்கும். காஸ் ஆஃப் டெத் அந்த டேபிளில் அவருடைய தலை இடித்தது தான், அதனால தான் அவர் இறந்துருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த சீனியர் ஆஃபீஸருக்கு அதில் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. அவர் சொல்கிறாரு, ஹெட் இன்ஜுரி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, போயிட்டு டேபிளில் இடித்து அவர் இறந்த மாதிரி தெரியல, ஏதோ ஓங்கி அவர் தலையில் அடிச்சிருக்காங்க, அதனால தான் அவர் இறந்துருக்காரு அப்படின்னு ஹீ இஸ் ஃபைண்டிங் ஃபார் த மர்டர் வெப்பன். அப்போது ஒரு ஃப்ளவர் வாஸ் மாதிரி ஒரு ஐட்டம் கிடைக்குது அவர் கையில். அதில் பார்த்தா கொஞ்சம் பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்குது. அந்த ஃப்ளவர் வாஸ் வச்சு தான் இவர் தலையில் அடிச்சிருக்காங்க. இம்மீடியட்டாக அதை அவருடைய ஹேண்ட் கீ யூஸ் பண்ணி அதை எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு லேபுக்கு அனுப்பி ஃபார் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்புகிறாரு. இது ஒரு மெயினான ஒரு விஷயம். இவ்வளோ சிம்பிளான விஷயத்தை கூட எப்படி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்ட்டு அவருடைய ஜூனியர்ஸை திட்டுறாரு. சரி, நெக்ஸ்ட் அந்த வீட்டில் வேறு யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுடைய ஒய்ஃப் இருந்தாங்க, அவங்களுடைய பேர் மாயா. ஓகே, நெக்ஸ்ட் சஸ்பெக்ட் யார் அப்படின்னு கேட்குறாங்க, யார் மேலே சந்தேகப்படுறோன்னு. அந்த பர்சனுடைய பேர் விக்ரம். அவர் ஒரு நாவலிஸ்ட், அதாவது நாவல் எழுதுகிறவர். ஹீ இஸ் அ யூகே சிட்டிசன். நேற்றுக்கு தான் 2 days முன்னாடி தான் அவர் இந்தியாவுக்கு வந்திருக்காரு.
நேற்றுக்கு ஈவினிங் அவருடைய ரூமில் அவருடைய ஒய்ஃப் இறந்து கிடந்திருக்காங்க. ஸோ அவர் கால் பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ரூமில் போலீஸ் அங்கே போயிட்டு 2 பேர் தான் இருந்திருக்காங்க அந்த ரூமில், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இறந்து கிடக்குறாங்க. ஒய்ஃபோட பேர் கேத்ரின். ஸோ இவர் தான் கொலை பண்ணியிருக்கணுன்ட்டு இவர் மேலே சந்தேகப்படுறாங்க. இவர் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வராரு. ஸோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு சொன்னது. அவர் தப்பிச்சு கார் எடுத்துகிட்டு ஓடி வராரு. பின்னாடியே வந்து போலீஸ் அவரை சேஸ் பண்ணிட்டு வராங்க. தப்பிச்சு ஓடி வந்தவர் நேராக இந்த ஃப்ளாட்குள்ளே இந்த வீட்டுக்குள்ளே புகுந்துடுறாரு. புகுந்துட்டு அப்புறமா இந்த ஃப்ளாட்டோடைய ஓனர் லேடி, அந்த மாயான்றவங்க போலீஸ் கீழே வந்து இதை பார்த்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து இறங்கி வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ போலீஸ் வந்து அவரை பிடிச்சிட்டு போயிருக்காங்க. ஸோ அவர் மேலே 2 மர்டருக்கான சந்தேகம் இருக்குது. அவருடைய ஒய்ஃபையும் கொலை பண்ணியிருக்காரு, இங்கே வந்துட்டு இந்த பர்சனையும் கொலை பண்ணதாக சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அங்கே வேறு ஏதாச்சும் ஃபைண்டிங்ஸ் இருக்கான்னு பார்க்குறாரு இந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த வீட்டில். அங்கே வீட்டுக்குள்ளே ஒரு குப்பைத்தொட்டி இருக்குது, பட் அது எம்டியாக இருக்குது. சரி, வீட்டுக்கு வெளியில் குப்பைத்தொட்டி இருக்குது, அதில் என்ன இருக்குது அப்படின்னு போய் பார்க்குறாரு. ஒரு ஃபோட்டோவை அவசரமாக கிழித்து எரிச்சிருக்காங்க, பட் அரைகுறையாக தான் அது எரிச்சிருக்காங்க. ஸோ அதையும் எடுத்து எவிடன்ஸ் ரிப்போர்ட்டில் ஒரு எவிடன்ஸ் பேக்கில் அவர் போட்டுக்கிறாரு. போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போய் அவருடைய சீனியர் ஆஃபீஸரை பார்க்குறாரு. ஸோ இந்த போலீஸ் ஆஃபீஸர் ஹூ இஸ் இன்வெஸ்டிகேட்டிங் த கேஸ், அவருடைய சீனியர் ஆஃபீஸரை பார்க்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹீ இஸ் அ யூகே சிட்டிசன் சஸ்பெக்ட் ப்ளஸ் நாவலிஸ்ட், அவருக்கு நிறைய கான்டாக்ட்ஸும் இருக்குது, ஹை ப்ரொஃபைல். ஸோ பயங்கர ப்ரெஷர் இருக்குது கவர்மெண்ட் மேலே. 3 டேஸில் இந்த கேஸை நீங்கள் முடிக்கணும் அப்படின்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. 3 டேஸ் தான் கொடுக்க முடியும், அதுக்குள்ளே நீங்கள் முடிச்சே ஆகணும் அப்படின்னு. 3 டேஸில் எப்படி முடிக்க முடியும்? சரி, நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸர் அங்கேருந்து கிளம்பி நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. ஜெயிலில் இந்த பர்சனை பார்க்குறாரு. ஸோ போலீஸ் ஆஃபீஸர் நேராக அவருடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்றாரு. போயிட்டு ஜெயிலில் இந்த சஸ்பெக்டை விக்ரமை உட்கார வச்சுருக்காங்க, ஹூ இஸ் த நாவலிஸ்ட். ஜெயிலுடைய அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்க்குறாரு. அப்போது இந்த சஸ்பெக்ட் அவருடைய ஷூவை கழட்டிட்டு அவருடைய சாக்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அவருடைய காலை அமுக்கிட்டு இருக்காரு அவரே. பிகாஸ் அவர் ஓடினதுனால அவருடைய காலெல்லாம் அந்த ரெட் கலர் மார்க்ஸ் இருக்குது, ஸ்வெல்லிங் இருக்குது. கால் வலியினால அவரே அவருடைய கால் அமுக்கிட்டு இருக்காரு. இமீடியட்டாக போலீஸ் ஆஃபீஸர் அதை பார்த்துட்டு, தேவையில்லாமல் நீ ஓடிட்டு இருந்தனா இதுதான் நிலைமை, நீ அவசரமாக ஓடி இருக்கக்கூடாது, ஓடினா உனக்கு கால் வலிக்க தான் செய்யும் அப்படின்னு நக்கல் அடிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு உட்கார வச்சுட்டு, நீ ஒரு நாவலிஸ்ட் தானே அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்கிட்ட கதையை சொல்லாத, உண்மையை சொல்லு, என்ன நடந்ததுன்னு ப்ராப்பராக உண்மையை சொல்லு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எதுக்கு நீ உன் ஒய்ஃபை இந்த மாதிரி சிட்டியில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் கொலை பண்ண? பேசாமல் ஏதாவது ஹில் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு யாரும் இல்லாதப்போ தள்ளி விட்டுருக்கலாம்ல, யாருக்கும் தெரிஞ்சிருக்காது, நீயும் வீட்டுக்கு சைலண்ட்டாக வந்துட்டுருக்கலாம். எதுக்கு இந்த மாதிரி ஹோட்டலில் ஒய்ஃபை கொலை செஞ்சுட்டு இப்படி மாட்டிகிட்டு முழிக்கிற அப்படின்னு நக்கல் அடிக்கிறாரு. ஏன்னா போலீஸ் ஆஃபீஸர் அவருடைய கரியரில் எத்தனை கேசஸ் இந்த மாதிரி பார்த்துருப்பாரு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா ஆப்வியஸாக 95% சான்சஸ் இருக்குது, இன்னொரு பர்சன் தான் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய தியரி. ஸோ மறுபடியும் கேட்குறாரு, ஒழுங்காக உண்மையை சொல்லு, பொய் சொல்லாத என்கிட்ட அப்படின்னு. ஸோ இந்த பர்சன் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஃபஸ்ட்டு அவரை பற்றி சொல்கிறாரு. என் பேர் விக்ரம், இந்த மாதிரி நாவல் எழுதுகிற பர்சன் தான் நான், ஐம் அ நாவலிஸ்ட் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்புறமா அவருடைய ஒய்ஃப் தான் அவர் எழுதுகிற நாவலுடைய சிஇஓ, அந்த கம்பெனியுடைய சிஇஓ. ஸோ அவங்க தான் இவருடைய நாவலை ரிலீஸ் பண்ணுறதா இருந்துச்சு. அதுக்காக தான் நேத்திக்கு அவங்க யூகேலேருந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. நேத்திக்கு ஈவினிங் 7:30க்கு ஒரு சின்ன பார்ட்டி இருந்திருக்கு. அந்த பார்ட்டியில் தான் இவருடைய நாவலை அவங்க ரிலீஸ் பண்ணுறதா இருந்துச்சு. பட் அவங்களுக்கு ஹார்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஆல்ரெடி லாங் ட்ராவல் பண்ணதுனால ஷி வாசன்ட் ஃபீலிங் வெல். அதனால் அவங்க ஒய்ஃபை ரெஸ்ட் எடுக்க சொல்லிவிட்டு இவர் ரூம்லேயே விட்டுட்டு இவர் அந்த பார்ட்டிக்கு போயிருக்காரு, இவருடைய புக் லான்ச் பண்ணுறதுக்காக, அவருடைய நாவலை லான்ச் பண்ணுறதுக்காக அன்றைக்கி. ஸோ சீக்கிரமாக பார்ட்டியை முடிச்சுட்டு இவர் ரூமுக்கு போனார். இதெல்லாம் அவர் சொல்லிகிட்ருக்காரு போலீஸ்கிட்ட. சீக்கிரமாக அந்த மாதிரி பார்ட்டியை முடிச்சுட்டு நான் ரூமுக்கு போனேன். ரூம் போய் கதவை தட்டினா ஓப்பன் பண்ணல. ஸோ என்கிட்ட இருக்கிற இன்னொரு கீயை வச்சு நான் ரூம் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தேன். என் ஒய்ஃப் அங்கே இல்லை. சரி, நெக்ஸ்ட்டு பாத்ரூம் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா மயங்கி கீழே கிடந்தாங்கன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். வாயிலெல்லாம் ரத்தம். வாஷ் பேசினில் ஒரு டேப்லெட் கிடக்குது அப்படியே மேலே. ஸோ டேப்லெட் சாப்பிட்டு அவங்க மயங்கி விழுந்துட்டாங்களா, இல்லை ஏதாச்சும் ஹார்ட் ப்ராப்ளம்னால மயங்கி விழுந்துட்டாங்களான்னு எனக்கு தெரியல. இம்மிடியேட்டாக நான் போலீஸுக்கு கால் பண்ணேன்.
போலீஸ்க்கு கால் பண்ணிட்ட அப்புறமா அங்கே வந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர் என்னையே சந்தேகப்பட்டாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், நான் தானே உங்களுக்கு கால் பண்ணேன்னு. நீ கால் பண்ணனா நீ வந்து கொலை பண்ணலன்னு ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னையே தான் ஃப்ரேம் பண்ணிட்டு இருந்தாங்க. என் மேலேயே தான் சந்தேகப்பட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கல. ஸ்டேஷனுக்கு கிளம்பு அப்படின்னு சொன்னாங்க. நான் இமீடியட்டாக என்ன சொன்னேன்னா, ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொன்னேன். ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிவிட்டு நான் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டேன். ஏன்னா எனக்கு பயம் வந்துருச்சு. நான் தான் கொலை பண்ணேன்னு என் மேலே ஃபுல்லாக ஃப்ரேம் பண்ணி அதுக்கான தண்டனையை நான் அனுபவிக்கணுமா அப்படின்னு நான் நினச்சி ஓடினேன். அதுக்கப்புறமா தான் நான் ஓடி அந்த கார் டாப்பில் ஆயிடுச்சு, ஆக்சிடெண்ட் ஆச்சு. அங்கேருந்து நான் இன்னொரு அந்த லேடியோட வீட்டுக்கு நான் போனேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த ஸ்டோரி போலீஸ் கேட்டுட்டார். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டோரி அவர் கேட்குறாரு. செகண்ட் கொஷின், உன் ஒய்ஃபை கொலை பண்ணிவிட்டு அங்கேருந்து நீ தப்பிச்சு ஓடின, இன்னொரு வீட்டுக்கு போயிருக்க, அங்கே போயிட்டு இந்த ஷேகர்ன்ற பர்சனை ஏன் கொலை பண்ண அப்படின்னு செகண்ட் கொஷின் அவர் கேட்குறாரு. இப்போது அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, ஷேகர்ன்ற பர்சனை நான் கொலையே பண்ணல அப்படின்னு. ஸோ அந்த செகண்ட் கொஷனுக்கு இவர் ஆன்சர் பண்ணுறாரு. நான் அங்கேருந்து தப்பிச்சு காரை ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போனேன். ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் நடந்துடுச்சு. அதுக்கப்புறமா கார் டாப்பில் ஆச்சு. அங்கேருந்து இறங்கி ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே ஓடிட்டேன். ஒரு அப்பார்ட்மெண்ட்குள்ளே தான் நான் போனேன். முதல்ல அங்கே செக்யூரிட்டியோட கேபினில் தான் பார்த்தேன் ஃபஸ்ட் எய்டுக்கு எதாவது ஹெல்ப் கிடைக்குமா, அவர்கிட்ட மொபைல் இருக்கான்னு. பட் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் செக்யூரிட்டியே இல்லை. ஸோ அங்கே கீழே வந்து பார்த்தேன். மேலே 3rd ஃப்ளோரில் மட்டும் லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ நேராக உள்ளே போய் ஸ்டேர்ஸ் ஏறி நான் 3rd ஃப்ளோருக்கு போயிட்டேன். கரெக்டாக வெளியில் டஸ்ட்பினில் ஒரு லேடி ஏதோ போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு வெளியில் இருக்கிற டஸ்ட்பினில் டோர் பக்கத்தில். நான் இமீடியட்டாக போய் அவங்கக்கிட்ட, நான் என்னோடய கார் டாப்பில் ஆகிடுச்சு, எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஐ நீட் டு கால் அ டாக்டர், உங்களுடைய மொபைல் கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஃபஸ்ட் அவங்க பயந்தாங்க. இல்லை இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை ஜஸ்ட் 1 கால் தான், ஃபோன் பண்ணிவிட்டு உடனே போய்டுறேன் அப்படின்னு சொன்னேன். என் உடம்புல என் கையிலெல்லாம் ரத்தக்கரையை பார்த்து அவங்க சரி ஓகே உண்மையிலேயே ஒரு ஹெல்ப் தேவை போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணாங்க. அலோவ் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்குள்ளே போன உடனே பார்த்தா ஒரு விஷயம் ரொம்ப ஆடாக இருந்துச்சு. ஹாலில் ஒரு சின்ன டேபிள், கிளாஸ் டேபிள் உடஞ்சி கிடந்தது. அந்த கிளாஸ் பீசஸ்லாம் ஷேட்டர் ஆகி அப்படியே கீழே கிடந்தது. இவங்க என்ன பண்ணாங்க, என்னை வெயிட் பண்ண சொல்லிவிட்டு அவங்களுடைய பெட்ரூமுக்கு போனாங்க. போயிட்டு மொபைலை எடுத்துகிட்டு வெளில வந்தாங்க. வந்துட்டு அவங்க பெட்ரூமை மறுபடியும் சாவியை போட்டு லாக் பண்ணாங்க. லாக் பண்ணிவிட்டு என்கிட்ட ஃபோன் கொடுத்தாங்க. யாருக்கோ ஒரு கால் பண்ணுன்னு சொன்னீங்க, சீக்கிரம் கால் பண்ணிவிட்டு கிளம்பு அப்படின்னு. ப்ளஸ் அந்த லேடியோடைய கழுத்தில் யாரோ அரைஞ்ச மாதிரி மார்க்ஸ் இருந்துச்சு, அந்த 4 விரலுக்கான பிரிண்ட். ஸோ அதுவும் எனக்கு ஆடாக தெரிஞ்சது. சரி நான் ஃபோன் வாங்கிட்டு டாக்டருக்கு டயல் பண்ணலான்றப்போ டிவி ஆனில் இருந்துச்சு. டிவி நியூஸில் இந்த மாதிரி விஷயம் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. விக்ரம் சேத்தி, அதாவது நான் என் ஒய்ஃபை ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ரூமில் கொலை பண்ணிவிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டேன் அப்படின்ற மாதிரி. அதை அந்த லேடி பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. ஆகிட்டு நீ முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சொன்னாங்க. நான் மறுபடியும் சொன்னேன், நான் கொலை பண்ணல, என்னை ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போது ஒரு காலிங் பெல்லுடைய சத்தம் கேட்டது. உடனே இந்த லேடி சொன்னாங்க, சரி உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணுமா வேண்டாமா, அப்போ போய் டோர் பின்னாடி சைலண்ட்டாக நில்லு அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணாங்க. வெளியில் மெய்ட் நின்றுட்டு இருந்தாங்க. மெய்ட் கிட்ட இன்றைக்கி நீங்கள் வர வேண்டாம், நாளைக்கு வந்தால் போதும் அப்படின்னாங்க. இல்லை மெய்டு என்ன விஷயம், நான் வந்து சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு போகிறேன்னு உள்ளே வர ட்ரை பண்ணாங்க. இல்லை நீங்கள் உள்ளே வர வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் நாளைக்கு வந்தால் போதும்னு இந்த லேடி அவங்கள சொல்லி அனுப்பிட்டாங்க. அந்த டைமில் என் கையில் வந்து பெட் லேம்ப், அங்கே ஒரு லேம்ப் இருந்துச்சு, லேம்ப் பட்டு கீழே விழுந்துருச்சு. சத்தம் கேட்டு இந்த மெய்டு உள்ளே யாராக இருக்காங்களான்னு கேட்டாங்க. இல்லை யாரும் இல்லை, நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிவிட்டு இவங்க அந்த மெய்டை ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்களுடைய தலையை வெளியில் தள்ளிட்டு கதவை சாத்திட்டாங்க. இவ்வளோ தான் எனக்கு தெரியும் அங்கேருந்து, அங்கே என்ன நடந்துச்சுன்னு. அதுக்கப்புறமா நடந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. சரி உடனே இந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாரு, உனக்கு என்ன விஷயம் இப்போ இதில் ஆடாக தெரியுது அப்படின்னு. ஃபஸ்ட்டு அவங்களுடைய வீட்டு டைனிங் டேபிள் சுக்குநூறாக உடஞ்சி கிடந்தது. 2வது இவங்க கழுத்தில் வந்து மார்க்ஸ் இருந்துச்சு. 3வது வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க யாராச்சும் சும்மா பெட்ரூமுடைய கதவை சாவி போட்டு திறப்பாங்க, சாவியை போட்டு லாக் பண்ணுவாங்களா, ஸோ உள்ளே யாரோ இருந்திருக்காங்கன்றது மட்டும் எனக்கு தெரியுது, எல்லாமே அவங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. உடனே இந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாரு, ஓகே ஸோ உன்னை பொறுத்த வரைக்கும் நீ உன்னோட ஒய்ஃபை கொலை பண்ணிவிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஒரு வீட்டுக்குள்ளே ஓடின, அந்த வீட்டில் இருக்கிற ஒரு லேடி அவங்களுடைய ஹஸ்பண்டை கொலை பண்ணிவிட்டு பெட்ரூம்குள்ளே வச்சு பூட்டிட்டு உன் மேலே பழி போடுறாங்களா அப்படின்னு நக்கலாக கேட்குறாரு. கேட்டுட்டு நீ ஒரு ரைட்டர் தானே, நல்ல கதை எழுதுகிற அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்கிறாரு. இமீடியட்டாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து இந்த சீனியர் போலீஸ் ஆஃபீஸரை கூப்பிட்றாங்க. ஒரு நிமிஷம் வெளியில் வாங்க சார்ன்னு. இவர் நல்லா சிரிச்சுக்கிட்டே வெளியில் போகிறாரு. ஸோ இந்த போலீஸ் ஆஃபீஸர் நீ நல்லா கதை எழுதுகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயிலை விட்டு வெளியில் வராரு. வந்த உடனே அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அந்த மாயான்ற லேடி வந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ ஷேகர் தான் இறந்து போயிட்டார் அந்த வீட்டில், அவருடைய ஒய்ஃப் தான் இந்த லேடி மாயா. ஓகே அவங்கள வெயிட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவருடைய ஆஃபீஸர்ஸ் கிட்டே கேட்குறாரு,
இந்த விக்ரம்ன்றவர் உடைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிங்களா அப்படின்னு. இவர் கேட்டுட்ட அப்புறமா அந்த போலீஸ் சொல்கிறாங்க, ஆமாம் இவர் மேலே இன்னொரு கேஸ் இருக்குது அப்படின்னு. என்ன கேஸ் அப்படின்னு கேட்டால், ஒரு 60 வயசு ஆள் இவர் மேலே ஒரு கேஸ் கொடுத்துருக்காரு. என்னென்னா, அவங்களுடைய பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த சூசைட் பண்ணுறதுக்கு ரீசன் இந்த ரைட்டர் தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இதை நான் கேட்டுட்ட அப்புறமா தான் நீ சொல்கிற, முன்னாடியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவருடைய ஜூனியர்கிட்ட அவர் கோவப்படுறாரு. எந்த டீட்டெயில்டு விஷயம், என்ன சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, எனக்கு நீ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு திட்டிட்டு நேராக போயிட்டு அந்த மாயான்ற லேடியை பார்க்குறாரு இந்த போலீஸ் ஆஃபீஸர். பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்குறாரு. இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் நேற்று தான் இறந்தாங்க, உடனே நான் வந்து இன்றைக்கி உங்களை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்ருக்கேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு. இட்ஸ் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே கேஸ் பண்ணிங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க இந்த விக்ரம்ன்ற பர்சன் மேலே. அவர் சொல்கிறாரு, இல்லை எனக்கு வந்து டோட்டல் ஸ்டோரி என்னென்னு ஃபுல் சைட் ஆஃப் த ஸ்டோரி தெரியல, இட் வில் டேக் டைம், ஃபஸ்ட்டு நான் இன்வெஸ்டிகேஷன் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இப்படிப்பட்ட பர்சனெல்லாம் சும்மா விடக்கூடாது சார், நீங்கள் தான் அவர் மேலே கேஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி 1000 தான் இருக்கட்டும், அவர் ஏன் உங்கள் ஹஸ்பண்டை கொல்லணும், என்ன மோட்டிவ், ஏற்கனவே உங்கள் ஹஸ்பண்ட் வந்து தெரியுமா அவருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஏற்கனவே தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த சான்ஸும் இல்லை, இன்ஃபேக்ட் என்னை காப்பாற்ற போய் தான் அவங்க 2 பேர் சண்டை போட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு. பட் ஸ்டில் அது ஒரு ஸ்ட்ராங் மோட்டிவாக எனக்கு தெரியலையே அப்படின்னு இவர் மறுபடியும் சொல்கிறாரு போலீஸ் ஆஃபீஸர். இல்லை சார் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ கேளுங்க, நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறாருங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இந்த மாயான்ற லேடி. இவர் மறுபடியும் அவங்கக்கிட்ட கேட்குறாரு, நேற்று நைட்டு ஆக்சுவலாக என்ன நடந்தது, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, உங்கள் ஸ்டோரி சொல்லுங்கள் அப்படின்னு. இப்போது மாயான்றவங்க அவங்க சைட்லேருந்து நடந்த ஸ்டோரியை ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஸ் யூஷுவல் சஸ்பென்ஸ், வெயிட் பண்ணி நாளைக்கு தான் பார்க்கணும் மாயாவுடைய ஸ்டோரி என்ன, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க என்ன ஸ்டோரி சொல்கிறாங்க அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போது விக்ரமோட ஸ்டோரி, மாயாவோட ஸ்டோரி, த ட்ரூத், உண்மை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணி நாளைக்கு பார்க்கலாம். கீப் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, see you tomorrow. Take care. Bye.